ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு ஏகாதேசி மகாத்மிய காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற ஜூன் மாதம் 25ஆம் தேதி, அதாவது 25/6/2026 வியாழக்கிழமை அன்றைய தினம் ஏகாதேசி திதி. நமக்கெல்லாம், ஸ்ரீ வைணவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஏகாதேசியும் மிக மிக முக்கியமான நாள். காரணம், அன்றைய தினம் நாம் பகவானை நாம சங்கீர்த்தனம் மூலம் சேவித்தால், வழிபட்டால் நம்முடைய முந்தைய ஜென்ம மற்றும் தற்போதைய அனைத்து பாவங்களும் விலகி நாம் பகவானுடைய திவ்ய திருவருளை பெற்று ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். குறிப்பாக பிறவி பேரினை அடைய முடியும். ஆதலால் ஒவ்வொரு ஏகாதேசி தினத்தன்றும் அந்தந்த ஏகாதேசி தினத்துக்கான மகாத்மியத்தை அறிந்து கொண்டு விரதம் அனுஷ்டித்தல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, மேன்மை வாய்ந்தது. அந்த வகையிலே வருகிற வியாழக்கிழமை ஜூன் மாதம் 25ஆம் தேதி பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி. வாருங்கள், இந்த காணொளியில் பாண்டவ நிர்ஜல ஏகாதேசியின் சிறப்புகளை குறித்து அனுபவிக்கலாம். பிரம்ம வைவர்த்த புராணம் பின்வருமாறு பாண்டவ நிர்ஜல ஏகாதேசியின் சிறப்புகளை விவரிக்கின்றது. ஒருமுறை பாண்டவனான பீமசேனன் வேத வியாசரிடம் கேட்டான், மகரிஷியே, வேதங்களை தொகுத்தவரே, தயவு செய்து எனது வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கவும். எனது குடும்பத்தவர் அனைவரும் ஏகாதேசி நாளில் விரதம் அனுஷ்டிக்கின்றனர். என்னையும் அவ்வாறே அனுஷ்டிக்கச் சொல்கின்றனர். வேதங்களில் அப்படி விரதத்தை அனுஷ்டிக்கச் சொல்வது எனக்கும் தெரியும். ஆனால் நான் முயற்சித்தேன், முடியவில்லை. பசி மிகவும் அதிகமாக உள்ளது. என்னால் முடிந்த அளவு தானங்கள் கொடுப்பேன். பகவான் கேசவரை தகுந்த முறையில் வணங்குவேன். எனவே ஏகாதேசியின் பலன்களை எப்படி பெறுவது என எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் பீமன் ஸ்ரீ வேதவியாசரிடம். வேதவியாசர் பின்வருமாறு கூறினார், பீமனே, நீ நரகத்திற்கு செல்ல வேண்டாம் என்றாலும், மேல் உலகங்களுக்கு ஏற்றம் பெற முயற்சித்தாலும், ஒரு மாதத்திற்கு 2 முறை வரும் ஏகாதேசியில் உபவாசம் இருக்க வேண்டும். அதாவது வளர்பிறை ஏகாதேசி, தேய்பிறை ஏகாதேசி. வேதவியாசர் இவ்வாறு கூற குறுக்கிட்ட பீமன், ஓ மகரிஷியே, என்னால் வருடத்திற்கு மாதத்திற்கு 2 முறை என 24 முறைகள் வரும் ஏகாதேசிகளில் விரதம் அனுஷ்டிக்க முடியாது. என்னால் ஒரு நாளைக்கு கூட உபவாசம் இருக்க முடியாது. என் வயிற்றில் விருக்கா என்னும் நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதை அணைக்க வேண்டுமென்றால் நன்றாக சாப்பிட்டால்தான் முடியும். ஆனால் பெருமுயற்சியுடன் நான் முயன்றால் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் என்னால் விரதம் அனுஷ்டிக்க முடியும். இவ்வாறு பீமன் சொல்வதை கேட்ட வேதவியாசர் பின்வருமாறு கூறினார், அரசனே, நான் உனக்கு முன்பே வேதங்களையும் மனித தர்மத்தையும் உபதேசித்துள்ளேன். புராணங்களின் சாரமாக இருப்பது என்னவெனில், ஏகாதேசியில் விரதம் இருக்கும் ஒருவருக்கு நிச்சயம் நரகம் கிடையாது என்பதாவது. மகரிஷியே, என்னால்
மாதத்திற்கு 2 முறை வரும் ஏகாதேசி என்று விரதத்தை அனுஷ்டிக்க முடியாது. ஏதேனும் சுலப வழி இருந்தால் தயவு செய்து எனக்கு கூறுங்கள் என்றான் விருக்கோதரனான பீமன். இதை கேட்ட வேதவியாசர் பீமனுக்கு கூறுகிறார், பீமனே, நிர்ஜல ஏகாதசியில் ஒருவர் முழு விரதம் இருக்க வேண்டும். நீர் கூட அருந்தக்கூடாது. ஆனால் பகவானுக்கு அபிஷேகம் செய்த நீரை பருகலாம். பூஜைக்கு முன் செய்யும் ஆச்சமனையில் கூட ஒரு கடுகு முழுகும் அளவுக்கு மட்டுமே தண்ணீரை உபயோகப்படுத்த வேண்டும். இப்படி ஒருவர் உபவாசம் இருந்தால் அவர் அந்த வருடம் முழுவதற்குமான ஏகாதசிகளில் உபவாசம் இருந்ததற்கான பலனை பெறுகிறார். இதை கையில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரையை வைத்திருக்கும் பகவான் விஷ்ணு வேதவியாசருக்கு சொன்னது என பத்ம புராணம் கூறுகிறது. பகவான் ஸ்ரீ விஷ்ணு வேதவியாசருக்கு கூறிய இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி விரதத்தின் சிறப்புகளை வேதவியாசர் பீமனுக்கு எடுத்துரைத்ததாக நாம் அறியப்பெறுகிறோம். இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதேசியின் மாலையில் ஒருவர் பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். மறுநாளான துவாதசி அன்று காலையில் பிராமணர்களுக்கு தண்ணீர் குடத்தை தானமாக வழங்கி அவர்களுக்கு உணவும் சேர்த்து வழங்க வேண்டும். இவ்வாறு செய்தே ஒருவர் தன் விரதத்தை முடிக்க வேண்டும். இப்படி ஒருவர் விரதம் இருந்தாரேயானால் அவர் எல்லா புண்ணிய நதிகளிலும் குளித்த பலனையும் எல்லா புண்ணிய கஷேத்திரங்களிலும் பகவானை தரிசித்த பலனையும் அடைவார். அவர் இறக்கும் தருவாயில் யம தூதர்கள் வரமாட்டார்கள். விஷ்ணு தூதர்கள் வந்து அவரை அழைத்துச் செல்வார்கள். மலையளவு பாவங்கள் இருந்தாலும் கூட அதை எரித்து சாம்பலாக்க வல்லது இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி. இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி விரத மகாத்மியத்தை வேதவியாசர் மூலம் அறிந்த பீமன் தன் குடும்பத்தவர்களிடம் இதை தெரிவித்து எல்லோரும் வியாசர் சொல்லியபடி விரதத்தை அனுஷ்டித்து நற்கதி அடைந்தனர். பீமனுடைய வயிற்றில் இருக்கும் நெருப்பு விரகா என்று அழைக்கப்படுகிறது. இது உணவை செரிக்கும் நெருப்பு. பிரம்மா விஷ்ணுவிடமிருந்து வந்தவர். பிரம்மாவின் மகன் அங்கீரசா, இவரின் மகன் பிரகஸ்பதி, இவரின் மகன் சம்யு, சம்யுவினுடைய மகன் அக்னி, அதாவது தீக்கடவுள். அக்னியை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக தவாக்னி, அதாவது மரத்திலிருந்து வருவது. இரண்டாவதாக பிரகா, வயிற்றில் உணவை செரிக்கும் நெருப்பே பிரகா என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக வடவாக்னி, அதாவது சூடாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ள பொருட்கள் ஒன்று சேரும்போது வெளிவரும் பனி போன்ற புகையே இது. இவ்வாறு நாம் அக்னியை 3 வகையாக பிரிக்க முடியும். இவ்வளவு மேன்மைகள் நிறைந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி விரதத்தை நாம் அனைவரும் அனுஷ்டித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்க பெற்று பிறவி பேற்றினை அடையலாம். சுருக்கமாக கூறப்போனால் பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாவதற்கு இந்த ஏகாதேசி விரதம் மிக மிக சுலபமான வழி. ஆதலால் வாருங்கள், அனைவரும் ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டித்து பகவானுடைய திவ்ய திருவருளை பெறலாம். இத்துடன் பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி விரத மகாத்மியத்தை தாங்கிய இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு ஏகாதேசி மகாத்மிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். அனைவருக்கும் பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.